வணக்கம், இது பெஸ்ட் ஆஃப் மதுரை. இந்த பகுதியில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களின் தரம், விலை போன்ற பல்வேறு சிறப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மதுரையின் ஒரு ஹோட்டல் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக மதுரை மாட்டுத்தாவணி மலர் ரெசிடென்சிக்கு வருகை தந்துள்ளோம். வாருங்கள். பெஸ்ட் ஆஃப் மதுரையில் இன்று நாம் பார்த்து கொண்டே இருப்பது மதுரையின் ஒரு ஹோட்டல் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக மதுரை மாட்டுத்தாவணி மலர் ரெசிடென்சிக்கு வருகை தந்துள்ளோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மலர் ரெசிடென்சி அப்படிங்கிற அந்த ஹோட்டல் 2006ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு அது திறக்கப்பட்டது. இப்போ 4 வருஷம் ஆச்சு அந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு. அந்த ஹோட்டல் ஒரு பட்ஜெட் ஹோட்டல் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது சாமானிய ஒரு மக்களும் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு 1600 1500 அந்த ரேஞ்சில் தங்கக்கூடிய அளவுக்கு அதில் டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஆனால் அதுக்காக எந்த இதுலேயும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. குவாலிட்டியை பொறுத்த மட்டும் 4 வருஷம் ஆனால் கூட அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அந்தளவுக்கு அது ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக அதை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃபுட்டு முதற்கொண்டு இங்கே குமார் மெஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் கேட்டரிங் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப அது சாப்பிட்றதுக்காகவே அங்கே அந்த ஹோட்டலுக்கு வர்றவங்கெல்லாம் மதுரை வாசிகள் நிறைய இருக்காங்க. ஹோட்டலை பொறுத்த மட்டும் 48 ரூம்கள் இருக்குது. எல்லாமே ஏசி ரூம், அனைத்துமே ஏசி ரூம். ஒரு நல்ல அருமையான கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது, 100 பேர் உட்காரக்கூடிய. அவங்க சாப்பிட்றதுக்கான தனி ஏரியா, ஒரு நல்ல விசாலமான ஒரு ரிசப்ஷன், லவுஞ்ச் எல்லாமே இருக்குது. 48 ரூமில் பல்வேறு கேட்டகரி, எக்ஸிக்யூட்டிவ் ரூம், டீலக்ஸ் ரூம், சூட் ரூம் போன்ற எல்லாமே நான் கூட ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே தாண்டாது. ஒரு 1500 2000 ரூபாய்க்குள்ளதான் எல்லா டேரிஃபுமே இருக்குது. ஸோ அந்த ஒரு பட்ஜெட் ஹோட்டலில் இந்த அளவுக்கு எல்லாமே ஏசி ரூம்ஸ் கொடுக்குறதுங்கிறது மதுரையில் இருக்க ஒரு சில ஹோட்டலில் நாங்கள் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். நேயர்கள் எப்போனாலுமே எப்போது வேண்டுமானாலும் அவங்க தேவைக்கு மலர் ரெசிடென்சினாலும் சரி, ஹெரிட்டேஜ் ரெசிடென்சினாலும் சரி, நீங்கள் பார்க்கலாம். எல்லா வசதிகளையும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை என்ன இருந்தாலும் அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே நான் பெரும்பதி நான் இருப்பேன். மலர் ரெசிடென்சியை பொறுத்த மட்டும் என்னோடய சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இருக்காங்க. மற்றொரு சகோதரன் கார்த்திகேயன், எங்கள் தகப்பனார், யாராலும் யாராவது ஒருத்தர் 2 இடத்துலையுமே எப்போதுமே இருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் யாரை வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு எந்த வகையில் வேணாலும் அதுக்கான உதவிகளை செய்து தருவதற்கு தயாராக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் நன்றிங்க. மதுரை மாட்டுத்தாவணி மலர் ரெசிடென்சிக்கு வருகை தந்துள்ளோம். இதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்வதற்கு இதனுடைய ஒன் ஆஃப் தி பங்குதாரர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இங்கு வருகை தந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களை பற்றியும் மலர் ரெசிடென்சியின் பல்வேறு சிறப்புகளை பற்றியும் ஒரு குறிப்பு கொடுக்குறேங்க. நாங்கள் மல்லிகைப்பூ மொத்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்லையும் வில்லாபுரம் பூ மார்க்கெட்லையும். எங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் மல்லிகைப்பூ ஹோல்சேல் எங்கள் ஃபாதர் பீரியடில் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போவும் எங்கள் ஃபாதர் கண்ட்ரோலில் தான் எல்லாமே. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக பூ பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கோம்.
இப்போ அதுலேருந்து டைவர்சிஃபிகேஷனாக வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். அதனால எங்கள் ஹோட்டல் வந்து மலர் ரெசிடென்சிங்கிற பேரில் 2010 ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹோட்டல் நடந்துட்டுருக்கு. லாஸ்ட் இயர் வந்து இன்னொரு ஹோட்டல் வந்து ஹெரிட்டேஜ் ரெசிடென்சின்னு இன்னொரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சார் மலர் ரெசிடென்சி இப்போ சிறப்புன்னு சொன்னால் நீங்கள் எது சொல்லலாம் சார்? முக்கியமாக சொல்லப்போனால் மாட்டுத்தாவணிக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப நியரஸ்ட் இருக்குது. இதோட சிறப்புகள், அதோட பேசிக் ஆரம்ப கட்டத்தில் இருந்து இன்றைய வரை உள்ள அந்த வளர்ச்சிகள் இதை பற்றி சொல்லி. 2010 ஆரம்பித்தப்போ இந்த ஏரியாவில் 2-3 ஹோட்டல் தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்திருக்கு. இருந்தால் கூட எங்கள் பிஸ்னஸ் குறையாத அளவுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதே வந்து ஒரு சிறப்பு தான். எந்த மாதிரிலாம் இல்லை நம்மளோட மக்களுக்கு, மதுரை மக்களுக்குள்ள வெளியூர் மக்களுக்கோ இங்கே வந்து நம்ம தங்குறதுக்கோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோக்கோ நம்மள உள்ள டேரிஃபு அதை பற்றியும் நம்மளுடைய சிறப்புகள் பற்றி. இங்கே வந்து மொத்தம் 48 ரூம் இருக்குது. 24 ரூம் வந்து ஸ்டாண்டர்ட் ரூம் அப்படிங்கிறது. ஸ்டாண்டர்ட் ரூம் 16 ரூம் வந்து டீலக்ஸ், 4 ரூம் வந்து சூட் ரூம், 4 ரூம் வந்து ஃபேமிலி ரூம். எல்லாருமே வந்து 2 பேர் தங்குற மாதிரி ஏசி ஃபெசிலிட்டிஸ் வித் எல்சிடி டிவி, லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ், கார் பார்க்கிங், அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங். எல்லா ரூமுமே இது ஓவராலாக ஏசி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆமாங்க சார். இப்போ எல்லா ரூமே ஏசி ரூம் தான். ஸ்டாண்டர்ட் ரூம் வந்து 1200 ப்ளஸ் டாக்ஸ். ஓ, இந்த மாதிரி ரொம்ப கம்மி தான். டீலக்ஸ் ரூம் 1500 ப்ளஸ் டாக்ஸ். ஏசியே இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும்? ஆமாங்க சார். டபுள் ஆக்குபன்சி. இந்த ஏரியாவில் வந்து இது ஒரு லோ பட்ஜெட் ஹோட்டல். அதாவது லோவும் கிடையாது, ஹையும் கிடையாது. இந்த கெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டாரிஃப் வந்து கொடுக்கறதுக்கு ஒர்த்தி அப்படிங்கிறதுனால இங்கே வர்றாங்க. மேற்கொண்டு வந்து இங்கே வந்து கரெக்டாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ வர்ற கஸ்டமர் வந்து திருப்பி இங்கே வரணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறோம். கெஸ்ட்டுகிட்ட வந்து ஏதாவது அந்த ரிவ்யூ கார்டில் வந்து அவங்களோட சஜஷன்ஸ் எதுவும் கொடுத்தாங்கன்னா இம்மிடியேட்டாக அது வந்து ஃபீட்பேக் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லியிருக்க குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணிடுறோம். அதனால் எங்கள் ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அளவில் அட்வர்டைசிங் கிடையாது. இருந்தால் கூட வந்து வர்றவங்க அப்படியே ரிப்பீட்டடாக திருப்பி வர்றாங்க. அந்த அளவுக்கு கான்ஃபரன்ஸ் இந்த ஹால் அதை கொடுக்கணுமா? என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அதை கொஞ்சம் சொல்லி. கான்ஃபரன்ஸ் ஹால் வந்து 120 பேர் வந்து ஃப்ரீயாக, அதாவது கம்ஃபர்டபுளாக வந்து மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து தனியாக வந்து பஃபே கொடுக்குற மாதிரி, பிரேக்ஃபாஸ்ட்டோ பஃபேயோ ஃபுட்டு கொடுக்குற மாதிரியான தனியாக ஹால் ஒன்று. சரி, இதுக்கு என்ன மாதிரி கேட்டகரி? வெறும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஃபுட்டு ஒரு சில இதில் வந்து ஃபுட் எடுத்தாலே ஹால். எங்கள் இதில் வந்து ஒன்லி ஹால் மட்டும்தான். ஹால் மட்டும்தான். ஹாலோட சேர்ந்து அந்த ஃபுட் எடுக்கிறதுக்கான லஞ்ச் ஹாலுமே சேர்ந்து கொடுத்துட்றோம். பட் மெஜாரிட்டி கெஸ்ட் வந்து வெளியேருந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் வந்து மெஜாரிட்டி டைம் அந்த ஈவினிங் ஹவர்ஸில் மீட்டிங், இந்த ரிசப்ஷன், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. சரி சார், இந்த மலர் ரெசிடென்சியில் பங்குதாரராக உங்களுடைய பங்குகள், அந்த பங்கு என்ன, பங்களிப்பு என்ன, அதை பற்றி சொல்லுவீங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எங்கள் ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். நாங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு பொறுப்பு இன்சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஃப்ளவர் பிஸ்னஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இது போக வந்து சேம்பர் பிரிக்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ்குள்ளே இருக்கோம். ஆளுக்கு ஒவ்வொரு போர்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். பூ பிஸ்னஸே வந்து ஒரு 2-3 இடங்கள்ல இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொருத்தர் பொறுப்புன்னு. ஸோ இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் நான் என் பொறுப்பில் பார்த்துட்டு. எங்கள் ஹோட்டல் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. பட் எங்கள் ஹோட்டலில் வந்து எவ்ரி திங்ஸ் சிஸ்டமேட்டிக்காக வச்சுட்ருக்கோம். எந்த கெஸ்ட் வந்தாலும் ப்ராப்பர் ஐடி ப்ரூஃப் அண்ட் தென் எவ்ரி திங்ஸ் வந்து பக்காவாக வச்சுட்ருக்கோம். ஹோட்டலுக்குள்ளே வந்து எல்லா ஓப்பன் ஸ்பேஸ்லேயுமே கேமரா கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எந்த விதமான முறைகேடுகளும் நடக்காத அளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தனியாக வரக்கூடிய லேடிஸ் கூட இங்கே வந்து சேஃபாக தங்கிட்டு போகிற அளவுக்கு எங்கள் ஃபெசிலிட்டிஸ். கெஸ்ட் வர்றப்பமே வெல்கம் ட்ரிங்க்ஸ் அண்ட் தென் ஃப்ரூட் பேஸ்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. வாட்டர் பாட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதெல்லாமே அதில் பண்ணுவாங்க. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இந்த இடம் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஓப்பன் கெஸ்ட் நிறைய வருவாங்க. அதாவது ரெகுலர் வரக்கூடிய கெஸ்ட் வந்து ஒரு 70% வர்றாங்கன்னா ஒரு 30% ஓப்பன் கெஸ்ட் வருவாங்க. ஓப்பன் கெஸ்ட் வர்றவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் பட்ஜெட் பார்ப்பாங்க. ஸோ பட்ஜெட் பார்ப்பாங்கங்கிறப்ப வந்து நம்ம இந்த ஏரியாவில் வந்து அவங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டுக்கான ப்ரைஸாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கிற மாதிரி, சரி இந்த ஹோட்டல் போனால் சேஃபாக இருக்கலாம், ஓரளவுக்கு வந்து ரூம்ஸோ மிச்சம் எல்லாமே நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கும் இருக்கணும். ரேட்டும் அவங்களுக்கு வந்து கம்மி இருக்கணும்.
அந்த மாதிரியான பட்ஜெட்டில் இருந்தால் தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த பாயிண்ட்னால நாங்கள் இப்படி வச்சுட்ருக்கோம். ஒரு ஐடியா ஏதாச்சும் இப்போ பொதுவாக வந்து ஃபியூச்சர் ஐடியாஸு இப்போ வந்து மலர் வணிகத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மலர் ரெசிடென்சி ஆரம்பித்து இப்போ ஹெரிட்டேஜ் ரெசிடென்சி ஆரம்பித்து இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்னும் பல விதமான பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கிற சொன்னீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்? உங்கள் ஃபேமிலி அண்ட் கூட்டு முயற்சிகளில் உங்களுடைய விசேஷமான விஷயங்கள் ஏதாச்சும்? மேலே ரூஃப்டாப்ங்கிறது இப்போதைக்கு பண்ணுற மாதிரியான திட்டம் இல்லை. பட் நமக்கு அடுத்த டெவலப்மெண்ட்னா அதாவது ஒவ்வொன்றும் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம வந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ ஃப்ளவர் பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு மோர் தென் 40 இயர்ஸாக ஃப்ரம் த அப்பா ஸ்டார்ட் பண்ணி இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக போய்கிட்டு இருக்கு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து சென்ட் ஃபேக்ட்ரி வேறு வச்சுருக்கோம். சென்ட் ஃபேக்ட்ரினா ஃப்ளவரில் வந்து அரோமேட்டிக்ஸ் பண்ணுற எடுக்கிறதா அந்த எசென்சியல் ஆயில்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரண்ட் ஆயில்ஸ் எல்லாமே எடுக்கிற மாதிரியான இண்டஸ்ட்ரி இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மலர் தான் ஆரம்பித்தோம். இது வந்து எனக்கு நியூ ஃபீல்டு. இதில் வந்து கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு பிறகு இந்த ஃபீல்டை கற்றுக்கிட்டதுக்கு பிறகு தென் வி போஸ்டர் டு ஹெரிட்டேஜ் ரெசிடென்சி 3 ஸ்டார் ஹோட்டல். அதே மாதிரி வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அனுபவம் கிடையாது. இனிஷியலாக வந்து எல்லாமே இங்கே வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டடாக தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் நேரடியாக பண்ணலை. அங்கே ஹெரிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நாங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ அங்கே பொறுத்த வரைக்கும் அதை வந்து இங்கே மாதிரி வந்து அது வாடகைக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ நம்மளே வந்து அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அதில் டெவலப்மெண்ட் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். அதில் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு இங்கேயுமே மாடியில் வந்து ரூஃப் டாப் போடலாங்கிற மாதிரிலாம் ஐடியா இருக்குது. ஸோ கூடிய விரைவில் ஜெகதீசன் அண்ட் பிரதர்ஸோட 5 ஸ்டார் ஹோட்டலும் மதுரையில் பார்க்கலாம். நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. இதுதான் கேட்டது. தேங்க்யூ சார். நன்றிங்க சார். நன்றி. நேயர்களுக்கு வணக்கம். மலர் ரெசிடென்சின் சிறப்புகள் பற்றி எனது ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் மிஸ்டர் பாலு விளக்கமாக பேசுவார். இன்றைய பெஸ்ட் ஆஃப் மதுரை நிகழ்ச்சியின் மதுரையில் ஒரு ஹோட்டல் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், அவற்றின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி மதுரை மாட்டுத்தாவணி மலர் ரெசிடென்சியின் சிறப்புகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இவற்றின் பல்வேறு சிறப்புகள் என்ன என்பதை பற்றி நேரில் சென்று பார்க்கலாம். வாருங்கள். வணக்கம். வெல்கம் டு ஹோட்டல் மலர் ரெசிடென்சி. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அருகில் மிக அருகில் இருக்குது. இதுக்கு வந்து பூ மார்க்கெட்டு சென்ட்ரல் மார்க்கெட்டில் இருக்குது. இது ரொம்ப அமைதியான ஒரு காமன் ஸ்பேஸில் உள்ள இடம். அமைதியான சூழ்நிலை அமைஞ்சது. எங்கள் ஹோட்டல் 48 ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. இதை 4 வகை கேட்டகரியாக பிரித்திருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூமு நீங்கள் பார்க்க போகிறது. இந்த ஸ்டாண்டர்ட் ரூமில் வந்து என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குன்னா, டபுள் காட் வசதி இருக்குது, இம்போர்ட்டட் மெத்தடு, இம்போர்ட்டட் பிளாங்கெட் போட்ட வசதி இருக்குது, 2 டவல் 2 சோப்பு கிட்டு பில்லோலாம் கொடுத்துருக்கோம். எல்இடி டிவி அவைலபிள் இருக்குது, மிரர், இம்போர்ட்டட் அலமாரி எல்லாம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் வித் கீசர் அண்டு வெஸ்டர்ன் டாய்லெட். இன்ஃபெக்டட் இல்லாமல் நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம். இது ஸ்பிளிட் ஏசி வசதி உள்ளது. இங்கே வந்து 24 ஹவர்ஸ் ரூம் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டெலிஃபோன் வசதி இருக்குது. எப்போ கூப்பிட்டாலும் வந்து ரூம் சர்வீஸ் செய்வாங்க. நல்ல வசதியோட கீழே அந்த குமார் மெஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி சொன்னால் உடனே கொண்டு வந்து கொடுத்துருவோம். இது போன்ற வசதிகள் அந்த ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்குது. இந்த ரூமோட ரேட்டு வந்து 1200 ப்ளஸ் டேக்ஸு.
இதோட அமௌண்ட் வந்து டோட்டல் 1424 ரூபா வரும். அடுத்து நம்ம டீலக்ஸ் ரூமை பார்ப்போம். இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபேமிலி ரூமு. இதில் 2 ஃபேமிலி உள்ளவங்க தங்கலாம், 4 பேர் தாராளமாக தங்கலாம். இது ஸ்பேசியஸான ஒரு ரூமு. இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ரூமில் பார்த்தா அதே எல்இடி ஃபெசிலிட்டி, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஸ்பிளிட் ஏசி எல்லா வசதியும் இருக்குது. இதில் டாக்டர் அண்ணாக்கால் சேம் டே லாண்ட்ரி அவைலபிள் இருக்குது இந்த ஹோட்டலை பொறுத்தளவு. பொதுவாக வைஃபை ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது இந்த ஹோட்டலில். ஃபேமிலி ரூமில் 4 பேர் ஆக்குபைட் பண்ணலாம். இதோட ரூம் ரெண்ட் வந்து 2000 ப்ளஸ் டேக்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிறது டீலக்ஸ் ரூம். இப்போ பார்க்குறது வந்து இது டீலக்ஸ் ரூமு. இதோட ரூம் வந்து 1500 ப்ளஸ் டேக்ஸு. நீங்கள் பார்த்த ரூமை விட இது கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். இதில் வந்து முதல் சொன்ன மாதிரி எல்லா உள்ள ஒரு எல்இடி டிவி வசதி, ஸ்பிளிட் ஏசி உள்ள, அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட், அட்டாச்சு பாத்ரூம்லாம் அவைலபிள் இருக்குது. இது வந்து ஸ்பேசியஸான ஒரு இடம். ஃப்ரீயாக வந்து தங்கிட்டு போகிறதுக்கு நல்ல வசதியான இது. ஸோ விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு சோபா வசதி எல்லாம் இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்பேசியஸ் அவைலபிள் இருக்குது இந்த டீலக்ஸ் பொறுத்து. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஷூட் ரூம். சார் இப்போ நம்ம பார்க்குறது மலர் ரெசிடென்சியோட ஷூட் ரூம். இந்த ரூமில் என்ன மற்ற ரூமில் எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரிசப்ஷன் ஹால் இருக்குது. இந்த ரிசப்ஷன் ஹால் வந்து விசிட்டர்ஸ் வர்றவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். மினி மீட்டிங் போடுறதுக்கு வர்றவங்க வந்து ரிசப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரிசப்ஷன் ஹால் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் ஷோபா, டீப்பா போன்ற வசதியெல்லாம் இருக்குது. மற்ற ரூமை பார்த்த மாதிரி இது வந்து பெரிய அகலமுள்ள 2 டபுள் பெட்டட் வசதி இருக்குது இம்போர்ட்டட் மெத்தையோட. மற்ற ஹாலை விட இது பெரிய விசாலமான பெரிய அகலமான ஹாலு, ஃப்ரண்ட் வியூ உள்ள ஒரு ஹால். இதில் வந்து எல்இடி டிவி வசதி, மிரர், ஷோபா வசதி எல்லாம் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் வித் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருக்குது. அமௌண்ட்டு இது வந்து 1800 ப்ளஸ் டேக்ஸ். இது வந்து ஒவ்வொரு ஃப்ளோரோட காரிடர். மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட காரிடர். இந்த காரிடரில் வந்து சோபா வசதி இருக்குது. கெஸ்ட்டை பார்க்க வர்றவங்க அந்த ஈவினிங் டைம் வந்து ஃப்ரீயாக உட்காந்து பேசுகிறதுக்குள்ள வசதி இருக்குது. இங்கே நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும், படித்து உட்காந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்குள்ள இடம். லிஃப்ட் வசதி இருக்குது, ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டு. 4 ஃப்ளோருக்கு உள்ள லிஃப்ட் வசதிகள்லாம் இருக்குது இதில். இந்த காரிடர் இது போல் 4 காரிடர் மேலே இருக்குது. இதில் சிசிடிவி கேமரா 24 மணி நேரம் இயங்கக்கூடிய சிசிடிவி கேமரா இயங்கக்கூடிய வசதி இருக்குது. நீங்கள் பார்க்குறது ஹோட்டல் மலர் ரெசிடென்சியோட லிஃப்ட். இது 24 இயங்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் லிஃப்ட். இது வந்து கரண்ட் போனாலும் உடனே ஜென்செட் வசதியால் இது எந்த நேரம் இயங்கக்கூடிய இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹோட்டல் மலர் ரெசிடென்சியோட கான்ஃபரன்ஸ் ஹாலு. இந்த ஹாலை பொறுத்தளவுக்கு சுமார் 120 பேர் உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய வசதி இருக்குது இதில். இந்த ஹோட்டலில் வந்து போர்டு மீட்டிங், மேரேஜ் ஃபங்க்ஷன் போன்ற மீட்டிங்லாம் நடக்கும். இந்த மீட்டிங் ஹால் வந்து ஃபுல் ஏசி ஏர் கண்டிஷன் வசதி உடையது. இந்த இது ஃபுல்லாக வுட் ப்ரூஃப் பண்ணி வெளியே எந்தவித ஆடியோ வெளியே போகாத அளவுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு வசதி உள்ளது. தாங்கள் இதுவரை ஹோட்டல் மலர் ரெசிடென்சியோட சிறப்பு அம்சத்தை பார்த்தீங்க. நாங்களும் எங்கள் ஊழியர்களும் உங்களுக்கு மேலும் சிறப்பாக சேவை செய்ய காத்திருக்கிறோம். உங்கள் அன்பான வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
என்னோட பேர் பிரதீப் குமார். நான் இங்கே ஹெரிடேஜ் ரெசிடென்சியில் ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கேன். பொதுவாக நம்ம ஒரு ஹோட்டலை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயங்கள் வந்து பார்ப்போம். நம்பர் 1 லொக்கேஷன், நம்பர் 2 ப்ரைஸிங், அதாவது நம்மளோட பே பண்ண முடியுமா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருதா அப்படின்ற சொல்லி பார்க்குறது. நம்பர் 3 பெஸ்ட் சர்வீஸ். ஸோ இப்போ நம்மளோட லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹோட்டல் அமைஞ்சிருக்கிற இடம் NH7, அதாவது மதுரையிலிருந்து திண்டுக்கல் போகக்கூடிய வழியில் ஜஸ்ட் ஆரப்பாளையத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறது நம்மளோட ஹோட்டல். ரெண்டாவது வந்து ப்ரைஸ். பட்ஜெட் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாயிலிருந்து 3500 ரூபா வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். பேசிக் கேட்டகரி, எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி டீலக்ஸ் கேட்டகரி, மூணாவது வந்து ராயல் சூட், இப்படி நம்ம பிரிச்சிருக்கோம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் சர்வீஸ். அதாவது சர்வீஸ் அப்படின்றதுல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள வந்துடும். நம்மள்ட்ட ஸ்டார் கேட்டகரிக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, வைஃபை கனெக்டிவிட்டி இருக்குது, ரூம்ஸ் மோர் ஸ்பேசியஸ் ரூம்ஸ். நமது மதுரை திண்டுக்கல் மெயின் ரோடு NH7 சாலையில் அமைந்திருக்கும் ஹெரிடேஜ் ரெசிடென்சி ஹோட்டல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இடம் நம்ம ஹோட்டல் லாபி. அடுத்து நம்மளோட ரூம்ஸ், நம்மளோட பேங்க்வெட் ஹால்ஸு, ஸ்விம்மிங் பூல், ஜிம், கார் பார்க்கிங், எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறது ஹெரிடேஜ் ரெசிடென்சியோட லாபியில் வந்து பொதுவாக 4 ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஒன்று வந்து ரிசப்ஷன், வர கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறது. நம்பர் 2 ட்ராவல் டெஸ்க்கு. நம்பர் 3 கேஷியர் ஜாபு. நம்பர் 4 இன்ஃபர்மேஷன், அதாவது ஹோட்டல் பற்றிய இன்ஃபர்மேஷன், நம்ம லோக்கல் சைட் சீயிங் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸு, அதர் டெஸ்டினேஷன் நல்ல ஹோட்டல்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸு கிடைக்கும். அது எல்லாமே நம்ம வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப் ப்ளஸ் எஜுகேட்டட் ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் 24 மணி நேரமும் கிடைக்கும் நம்மளோட லாபியில். அது இல்லாமல் நம்ம லாபியில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருக்கோம். ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ஒன். உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்மளோட இதில் நியூஸ் பேப்பர் ஸ்டாண்டில் தமிழ், இங்கிலீஷ் மேகசின்ஸ் போட்டுருக்கோம். டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் போட்டுட்ருக்கோம். வைஃபை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். மற்ற எந்த ஹோட்டல்ஸ்லையும் பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் ஹேண்டிகேப் பீப்புள்ஸ்க்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம தனியாக வீல் சேர்ஸ் வச்சுருக்கோம். இது போக நம்மளோட ஹோட்டலில் என்னென்ன அம்சங்கள்லாம் அமைஞ்சிருக்குன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஹெரிடேஜ் ரெசிடென்சியில் 2nd ஃப்ளோரில் இருக்கிற சூட் ரூமில் இருக்கும். பொதுவாக சூட் ரூம் அப்படின்னாலே வந்து உள்ள நடந்த 2 ரூம் இருக்கும். ஒன்று வந்து லிவிங் ரூம், இன்னொன்று வந்து பெட்ரூம்.
ஆக்சுவலாக லிவிங் ரூம் அப்படின்றது என்ன பர்பஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் யாராவது உங்களோட கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா, கெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் லிவிங் ரூம்லேயே உட்கார வச்சு நீங்கள் பேசி ஒரு காஃபி டீ கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ லிவிங் ரூமுக்கு அடுத்து பெட்ரூம், அது நம்மளோட ப்ரைவசி இருக்கிற ரூமு. பொதுவாக நம்மளோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு நம்மளோட ரூம் எல்லா ரூம்லேயும் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிடி டிவி, ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோப்பு, வேறு கெஸ்ட்டு அமெனிட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் ஆயில், டல்கம் பவுடர், காம்பு, அப்புறம் பாத்ரூம் அமெனிட்டிஸில் ஷேவிங் கிட்டு, டென்டல் கிட்டு, ஷவர் கேப்பு, ஒரு 2 செட் சோப்பு, பாத்ரூம் டவல், ஃபேஸ் டவல், ஹேண்ட் டவல், இது எல்லாமே உங்களோட பேக்கேஜுக்குள்ளே வந்துடும். இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி, இதெல்லாம் கெஸ்ட் அமெனிட்டிஸ் கொடுக்கறது. இப்போ அடுத்த கேட்டகரி ரூம் போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது பேசிக் கேட்டகரி, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி ரூமில் இருக்கோம். நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ரூமோட சைஸு, பெட்டோட சைஸு எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஹோட்டலில் என்ன சைஸ் இருக்கணுமோ அந்த சைஸில் பண்ணியிருக்கோம். மெயினாக எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எல்லா அமெனிட்டிஸும் நீங்கள் கொடுக்குற ரூம் டேரிஃபில் என்னென்ன அமெனிட்டிஸ் வருமோ அந்த எல்லா அமெனிட்டிஸும் கொடுத்துருவோம். பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா, பாத்ரூமோட இதில் மற்ற ஹோட்டலில் ஹையர் கேட்டகரி ரூமில் மட்டும் கொடுக்குற ஜர்கூசி வந்து நம்ம பேசிக் கேட்டகரியிலேருந்து, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியிலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ அடுத்த ரூம் டீலக்ஸ் கேட்டகரி பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஹெரிடேஜ் ரெசிடென்சியில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் ட்வின் பெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 சிங்கிள் பெட் கொடுத்துருப்போம். இது என்ன பர்பஸ்க்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஜென்ஸ் வந்து ஒரு கம்பெனிலேருந்து வராங்க, இல்லை ஒரு ஃபேமிலியிலேருந்து வராங்க அப்படின்னா ஒரே பெட்டில் ஷேர் பண்ணிக்காமல் 2 சிங்கிள் பெட் வந்து கொடுத்துருக்கோம். மற்றபடி அமெனிட்டிஸ் எல்லாமே எல்லா ரூமில் கொடுக்குற அமெனிட்டிஸ் மாதிரியும் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது ஹெரிடேஜ் ரெசிடென்சியில் 4th ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற ஜிம்மில் இருக்கோம். நம்ம ஜிம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நம்மள்ட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெட்மில்ஸு, பாடி மசாஜு, சைக்கிளிங், எலிப்டிக்கல், தம்பிள்ஸு, லெக் ப்ரெஸ்ஸிங், மல்டி ப்ரெஸ்ஸிங் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூமில் ஸ்டே பண்ணிருக்க கெஸ்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ளிமெண்ட்ரி. நம்ம ரூமில் ஸ்டே பண்ணிருக்க கெஸ்ட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ளிமெண்ட்ரி. மார்னிங் 5 o'clockல இருந்து ஈவினிங் 9 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். கெஸ்ட் எப்போ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஹெரிடேஜ் ரெசிடென்சியில் ரூஃப் டாப்பில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துருக்கோம். மதுரையிலே பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப் டாப்பில் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரே ஹோட்டல் நம்ம ஹெரிடேஜ் ரெசிடென்சி தான். இது வந்து நம்ம ரூமில் ஸ்டே பண்ணிருக்க கெஸ்ட் எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட்ரி. மார்னிங் 7 o'clockல இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த ஹார்ம்னஸும் இருக்காது. குழந்தைங்க, பெரியவங்க யாருனாலும் எதுக்குமே வந்து ஸ்கின் ப்ராப்ளமோ கண் எரியறதோ எதுவுமே இருக்காது. ஏன்னா இதுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம ஒரு கோச் போட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு இன்சார்ஜ் போட்டு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் அடிஷனல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஈவினிங் டயத்தில் நீங்கள் 40 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் தாராளமாக பர்த்டே பார்ட்டி, உங்களோட ஃபேமிலி கெட் டுகெதர், உங்கள் பிஸ்னஸ் கெட் டுகெதர் தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம். இதுக்காக ஸ்பெஷல் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, ஆர்டினரி பேங்க்வெட் சார்ஜஸ் தான். ஹெரிடேஜ் ரெசிடென்சியோட லாபியிலேருந்து, ரூம் கேட்டகரிஸ்லேருந்து, ஸ்விம்மிங் பூல், ஜிம்மு, அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங், ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே பார்த்தோம். இதோட வந்து என்னன்னா நெக்ஸ்ட் மந்தில் நம்மளோட ஹோட்டலில் ஹெரிடேஜ் ரெசிடென்சியில் பாரும் இன்னும் அண்டர் கிரவுண்டில் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பனாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஹெரிடேஜ் ரெசிடென்சிக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நானும் ஹெரிடேஜ் ரெசிடென்சியோட ஸ்டாஃப் மெம்பர்ஸும் உங்களை வரவேற்கிறதுலையும் உங்களுக்காக சேவை பண்ணுறதுலையும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். வெல்கம் டு ஹெரிடேஜ் ரெசிடென்சி. தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் மதுரை நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது மதுரை திண்டுக்கல் ரோடு ஹெரிடேஜ் ரெசிடென்சியின் பல்வேறு சிறப்புகள் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது இதனுடைய ரெஸ்டாரண்டில் உட்கார்ந்துள்ளோம். இதனுடைய ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனேஜர் திரு பூபதி அவர்கள் என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள். ஹாய் மதுரை, ஐ எம் பூபதி. நான் ஹோட்டல் ஹெரிடேஜ் ரெசிடென்சியோட ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனேஜர். ஸோ இந்த ஹோட்டலில் டோட்டலி 72 ரூம்ஸ் அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது போக ஜிம் இருக்குது, மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்ஸ், பேங்க்வெட்ஸ், நல்ல ஒரு ஸ்பேசியஸ் லாபி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இதில் இந்த ஹோட்டல்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் பேச போகிறது இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி. இந்த ரெஸ்டாரண்ட் நேம் நலபாகம். இது பியூர் அண்ட் பியூர் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த மல்டி குசின்றது இந்தியன், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், தந்தூரி, சைனீஸ், கான்டினென்டல், தாய், இது போக அரேபியன் ஃபுட்ஸ் பண்ணுறோம். இது போக என்னென்ன குசின்ஸ் நம்ம கெஸ்ட்டுக்கு தேவையோ அது மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிறந்த செஃப் மற்றும்
செஃப் தி பார்ட்டிஸ் காமிஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்காங்க. எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். ஸோ அவங்கள வச்சு நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போக நாங்கள் ரூம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேங்கட் ஹால்ஸுக்கு ஃபுட் சப்ளைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது போக அவுட்டோர் கேட்ரிங் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே நாங்கள் கிச்சன் எங்கள் இதுலேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் ஷெஃப் நல்ல குவாலிட்டி குவான்டிட்டி எந்த காம்ப்ரமைசஸ் இல்லாமல் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த நலபாகம் ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு ஏசி. இது போக எங்கள் ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா டெய்லி தாலி மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தாலி மீல்ஸ் மீன்ஸ் பியூர் தாலி. பியூர் தாலினா உங்களுக்கு டெசர்ட் சாலட்ஸ்லேருந்து ஸ்வீட் வரைக்கும் கடைசியாக ஸ்வீட் வரைக்கும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறோம். இது போக இந்த ரேட் ஒன்லி 99 rupees நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த ரேட் யாரும் பண்ணி கொடுக்குறதில்ல. இது போக வீக்கெண்ட் பஃபே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வீக்கெண்ட் பஃபே மீன்ஸ் ஃபுல்லி ஸ்ப்ரெடட் இந்தியன், சைனீஸ், தாய், கான்டினென்டல், சவுத் இண்டியன், தந்தூரி. ஸோ இது எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக எலாபரேட்டட் பஃபேவா கிட்டத்தட்ட 32 டிஷ்ஷஸோடு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட ரேட் ஒன்லி 299. இந்த ரேட்டுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே சைல்டு பஃபேயும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒன்லி வீக்கெண்ட் பஃபே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், சாட்டர்டேஸ் அண்ட் சண்டே. நலபாகம் ரெஸ்டாரண்ட். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நாங்கள் மத்தியானம் தாலி மீல்ஸ் கொடுக்குறோம். தாலி மீல்ஸ் மீன்ஸ் பியூர் தாலி மீல்ஸ். பியூர் தாலி மீல்ஸ் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் சாலட், ஒரு ஸ்வீட், கர்ட், சப்பாத்தி அண்ட் 2 varieties of vegetables. இது போக தால், கிரேவிஸ், சாம்பார், ரசம் அண்ட் ஸ்வீட்ஸ் வித் பாப்பட் ஆல்சோ. இது போக வந்து ஐஸ்கிரீம்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது போக இதே மாதிரி நான்வெஜ் தாலி மீல்ஸ் இருக்குது. நான்வெஜ் தாலி மீல்ஸ்னால் நான்வெஜ் தனியாக வரும். இட்ஸ் மேபி அ ட்ரை ஆர் கிரேவி இந்த மாதிரி வரும். இது போக பேங்க்வெட்ஸ்க்கும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வெஜ் மெனு, நான்வெஜ் மெனு. இது நல்ல ரேட் நல்ல குவான்டிட்டியோட நம்ம குவான்டிட்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம ஒரே இடத்துல தான் பண்ணிகிட்ருக்கோம். இது போக அவுட்டோர் கேட்ரிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டர்ன்ற பேரில் நம்ம மற்ற அஃபிஷியல் காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கம்பெனிஸுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது போக புக்கிங்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு, எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறது மோஸ்ட்லி கார்ப்பரேட் கம்பெனிஸ், இங்கே பக்கத்தில் உள்ள கார்ப்பரேட்ஸ். இது போக வந்து வாக்கின் கெஸ்ட் நிறையா வர்றாங்க. ஸோ நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் டீமை வச்சு. ஸோ நலபாகம் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் இது டோட்டலி 62 கவர்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது போக சென்ட்ரலைஸ்டு ஏசி. இது போக உங்களுக்கு நல்லா எல்இடி டிவி ஃபார் என்டர்டைன்மெண்ட். வீக்கெண்ட் பஃபே நாங்கள் இங்கே தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட்ஸ் நல்லா ஸ்பேசியஸ் நைஸ் ரெஸ்டாரண்ட். ஹாய், இது பேங்க்வெட் ஹால். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹால்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நியர்லி மினிமம் 200லேருந்து 250 வரைக்கும் நம்ம அகாமடேட் பண்ணலாம். இங்கே நடக்கிற மீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் மீட்டிங் நடக்குது. இது போக ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, ரிசப்ஷன்ஸ், மேரேஜஸ், பர்த்டே பார்ட்டிஸ், கிட்டிஸ் பார்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட ப்ரிஃபரன்ஸ் ஒட்டி தான் வரும், வெஜ் ஆர் நான் வெஜிடேரியன். ஸோ அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து ஃபுட்டோட ரேட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பெஸ்ட் ரேட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். மற்ற ஹோட்டல்ஸோட காம்படிட்டிவ் ரேட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹால் இருக்குது. அது வந்து 40 to 50% உட்கார அளவுக்கு அந்த ஹால். இன்னொரு போர்ட் ரூம் நம்மகிட்ட இருக்குது. பெஸ்ட் ஆஃப் மதுரையில் இன்று மதுரையின் ஒரு சிறந்த ஹோட்டல் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், அவற்றின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி பார்ப்பதற்கு மதுரை மாட்டுத்தாவணி மலர் ரெசிடென்சியின் பல்வேறு சிறப்புகளை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் ஜெயபால். நன்றி, வணக்கம்.